நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணேன். 3 வருஷம். கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். ஓடி போய் தான். அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டா. ஏதோ ஒரு தைரியத்துல வீட்டை விட்டு போயிட்டேன். கொஞ்ச நாள் நல்லாதான் போச்சு, சந்தோஷமா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 3 வருஷம் லவ் பண்ணதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு. ஒரு கட்டத்துல எனக்கு 2 வழிதாண்டா இருந்துச்சு. ஒண்ணு, அவனை விட்டுட்டு வந்துடணும், இல்ல அப்படியே செத்துடணும். நான் அவனை விட்டு வந்துட்டேன். அப்ப வீட்டுல சொன்னது ஒண்ணுதான், அவங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணணும்னு. ஊரே என்ன ஓடுக்காலியா பார்த்தப்போ உங்க அப்பா இதெல்லாம் தெரிஞ்சும் என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டார். அவரை பத்தி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கல்யாணத்தன்னைக்கு தான் அவரை பார்த்தேனே. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பழசெல்லாம் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. ஒவ்வொரு நாளும் செத்துடலாம் தோணும். நானும் உங்க அப்பாவும் யாரோ மாதிரி தான் இந்த வீட்டுல இருந்தோம். அவர் மூஞ்சி பார்த்து பேசக்கூட என்னால முடியாதுடா. அப்படியே 1 வருஷம் போயிடுச்சு. ஆனா என் நிலைமை புரிஞ்சு அவன் நடந்துட்ட விதத்துலதான் என்னால கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா இருக்க முடிஞ்சது. நீ சொல்ற இந்த சினிமால வர மாதிரி மழையில டான்ஸ் ஆடுறதோ, பூ கொடுக்கறதோ, ஐ லவ் யூ சொல்றதோ, இது எதுவுமே எங்களுக்கு நடந்ததில்ல. ஆனா இதெல்லாம் தாண்டி அவர் மனசுக்குள்ள என்ன எப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சண்டையில கூட